ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாண்டியன். ஆனால் அப்படி இருந்தும் கூட இவர்களால் எந்த ஒரு பிரச்சனையவும் தீர்க்க முடியவில்லை. குறிப்பாக இன்றைக்கி வக்பு வாரிய சட்ட திருத்தம் என்பது அமுல்படுத்தப்பட போகிறது. பாராளுமன்றத்தில் அந்த சட்டத்தை கொண்டு வந்து அதை நிறைவேற்ற முடியாமல் மேலவைக்கு அனுப்பி வைத்து, மேலவையிலும் எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கு போதிய அவகாசம் கொடுக்காமல், அவர்களுடைய கருத்துக்களை கேட்காமல், இவர்களே ஒரு முடிவெடுத்து இவர்களே சில திருத்தங்களை செய்து மீண்டும் அது பாராளுமன்றத்துக்கு அமுல்படுத்த வருகிறது. ஆனால் மக்களாகிய நாம் இதைத்தான் பேச வேண்டும். இப்போ வக்பு வாரிய சட்ட திருத்தத்தை பொறுத்த வரைக்கும், வக்பு வாரியத்திற்கு ஒருவர் நிலத்தை கொடுக்க வேண்டுமென்றால் குறைந்தபட்சம் அவர் 5 ஆண்டுகள் முஸ்லீமாக இருந்திருக்க வேண்டும். 5 ஆண்டுகள் அதனுடைய உரிமையாளராக இருந்திருக்க வேண்டும் என்பதையெல்லாம் சொல்கிறாங்க. சரி, இதை இந்து கோவில்களுக்கு பொருத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா இந்து கோவில்களுக்கு பொருத்த முடியாது. ஏனென்றால் அது ஏற்கனவே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்று ஒரு வாதம் வைக்கப்படுகிறது. அப்போ இது இந்து கோயில்களுக்கு பொருந்தாது, முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும் என்பதை போல தான் இந்த சட்ட திருத்தம் என்பது இருக்கிறது. சரி, ஓகே. இதே போல் மணிப்பூரில் எடுத்துக்குவோம், காஷ்மீரில் எடுத்துக்குவோம். இந்த மணிப்பூரிலும் காஷ்மீரிலும் வேறு யாரும் சென்று அங்கு நிலம் வாங்க முடியாது என்கின்ற ஒரு சட்டம் இருந்துச்சு. அவரவர் நிலத்தை அவரவர் எவ்வளவு காலங்கள் வேண்டுமானாலும் பயன்படுத்தி கொள்ளலாம், அதில் உற்பத்தியில் ஈடுபடலாம், உற்பத்தியில் வரக்கூடிய வருமானங்களை தன்னுடையதாக ஆக்கி கொண்டு தான் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆனால் அந்த நிலத்தை யாருக்கும் விற்கவும் முடியாது, யாரிடமும் இருக்கக்கூடிய நிலத்தை நீங்கள் வாங்கவும் முடியாது என்கின்ற அடிப்படையிலான ஒரு சட்டம் மணிப்பூரிலும் இருந்துச்சு, காஷ்மீரிலும் இருந்துச்சு. ஆனால் அந்த சட்டம் எப்படி ஆக்கப்பட்டு விட்டது அப்படின்னா, யார் வேண்டுமானாலும் இங்கு நிலம் வாங்கலாம், யார் வேண்டுமானாலும் இங்கு தொழில் செய்யலாம் என்கின்ற ஒரு சட்டத்தை காஷ்மீருக்குள்ளேயும் புகுத்திட்டாங்க, மணிப்பூருக்குள்ளேயும் புகுத்திட்டாங்க. அப்போ இதிலிருந்து என்ன தெரிகிறது? நமக்கு மேலோட்டமாக பார்க்கும் பொழுது இது ஒரு தனித்தனி மாநிலங்களுக்கான சட்டம் என்கின்றது போல தான் தெரிகிறது. ஆனால் உண்மை அதுவாக இல்லை. இது தனித்தனி மாநிலங்களுக்கான சட்டம் இல்லை, ஒட்டுமொத்த நாட்டிற்கும் வரக்கூடிய பேராபத்தின் ஒரு அறிகுறியாகத்தான் நம்ம இதை பார்க்கணும். ஏனென்றால் அகண்ட பாரதம் அமைப்பது தான் ஆர்எஸ்எஸ்னுடைய 100 ஆண்டு கால கனவு. அந்த கனவை நிறைவேற்றுவதற்காகத்தான் பாஜக என்கின்ற கட்சியை தொடங்கி அந்த கட்சியின் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை பிடித்ததற்கு பிறகு அனைத்து சட்டங்களையும் திருத்தி சட்டப்பூர்வமாகவே அகண்ட பாரதத்தை எப்படி நிறுவுவது என்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்து அதை மிகவும் சிறப்பாக பிஜேபி ஆர்எஸ்எஸ் கும்பல் அமுல்படுத்திக்கிட்டு இருக்கு. நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவர்கள் என்னென்ன சட்டங்கள் போடுகிறார்கள், என்னென்ன சட்டங்களை திருத்துகிறார்கள், அந்த திருத்தங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைகள் என்ன என்பதையெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். மக்கள் மத்தியில், சமூக வலைத்தளங்களுக்கு மத்தியிலையும் ஊடகங்களுக்கு மத்தியிலும் பேசப்படக்கூடிய விஷயமாகத்தான் இருக்குது. ஆனால் அது மட்டும் போதுமா அப்படின்னா கண்டிப்பாக போதாது. நேரடியாக மக்களிடம் செல்ல வேண்டும். ஒவ்வொரு பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சிக்காரர்களை கொண்டு முதல்ல அந்த கட்சிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் தெரியப்படுத்தி அவர்களையே ஒரு பேச்சாளராக மாற்றி அந்த பேச்சாளரின் மூலமாக அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடத்தில் இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்க்கும் பட்சத்தில் மட்டும்தான் பிஜேபியையும் சரி ஆர்எஸ்எஸ்ஸையும் சரி அவருடைய கனவாக இருக்கக்கூடிய அகண்ட பாரதம் என்பதையும் நம்மால் தடுத்து நிறுத்த முடியுமே தவிர, நம்ம இந்த சமூக வலைத்தளங்களில் மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பதாலேயோ அல்லது ஒரு மாநிலத்தில் மட்டுமே அதை எதிர்த்து நிற்பதாலேயோ இந்த பிரச்சனையை தீர்த்து விட முடியுமா என்றால் தீர்க்க முடியாது. இன்னொரு கேள்வி உங்களுக்குள்ளே வரலாம், சரிப்பா அகண்ட பாரதம் வந்தால் என்ன செய்ய போகுது, இருந்துட்டு போட்டுமே, எத்தனையோ ஆட்சி முறைகளை பார்த்துட்டோம், அகண்ட பாரதம் எப்படி இருக்கிறதையும் நம்ம பார்த்துடலாமே என்கின்ற அடிப்படையில் உங்களுக்கு ஒரு சிந்தனை வரலாம். ஆனால் பிரச்சனையே அங்கே தான் இருக்குது. கடந்த 100 ஆண்டுகளாக போராடி பெரியார், அம்பேத்கர் மற்றும் இன்ன பிற முக்கியமான தலைவர்கள் அனைவரும் போராடி சாதி தீண்டாமையை ஒழித்திருக்கிறார்கள், பெண்ணடிமைத்தனத்தை ஒழித்திருக்கிறார்கள், ஒரு சில இது போன்ற முக்கியமான விஷயங்களை எல்லாம் ஒழித்திருக்கிறார்கள். குறிப்பாக சாதி அடிமைத்தனத்தை ஒழித்திருக்கிறார்கள். தீண்டாமை என்பது வேறு, அடிமைத்தனம் என்பது வேறு.
தீண்டாமை என்பது தொட்டாலே பாவம், தொட்டாலே தீட்டு என்பது. அடிமைத்தனம் என்பது பார்ப்பானுக்கு கீழே தான் எல்லா சாதியும், அவனுக்கு அடிமை தான் அனைத்து சாதிகளும் என்கின்ற அடிப்படையில் இருக்கக்கூடியது ஒரு அடிமைத்தனமாக நம்ம பார்க்கலாம். அப்போ இதை கஷ்டப்பட்டு 100 ஆண்டுகளாக உழைத்து அதை ஓரளவிற்கு முற்று முழுதுமாக நீக்கவில்லை என்றாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அளவிற்கு அதில் வெற்றி அடைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையவே தியாகம் செய்து அந்த வெற்றியை அடைந்திருக்கிறார்கள். ஆனால் அகண்ட பாரதம் என்பது வந்துவிட்டால் அவரவர் குலத்தொழிலை மட்டுமே செய்ய வேண்டும். அதை தாண்டி அவர்கள் சிந்திக்கக்கூடாது. வர்ணாசிரம கோட்பாட்டின் அடிப்படையில் தான் சாதிகள் பிரிக்கப்பட்டு வேலைகள் பிரிக்கப்பட்டு ஒரு அடிமை சமூகம் மீண்டும் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு பிந்தைய சமூகத்தை உருவாக்குவதற்கான ஒரு திட்டம்தான் அகண்ட பாரதம் என்பது. அதை நம்மால் அமுல்படுத்த முடியுமா? இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நவீன டெக்னாலஜி வளர்ந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ பெரும் புரட்சிகளை செய்து கொண்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 2000 ஆண்டுகளுக்கு பின்னோக்கி போவது என்பது சாத்தியமா? அது நமக்கு தேவையான்னு கேட்குறேன். அது நமக்கு தேவையில்லை. நம்ம அடுத்தடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கித்தான் போக வேண்டுமே தவிர வீழ்ச்சியை நோக்கி செல்லக்கூடாது என்கின்ற அடிப்படையில் அகண்ட பாரதத்தை நாம் எதிர்த்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அந்த வகையில் முற்போக்காளர்கள் என்று சொல்லக்கூடியவர்களும் சரி, இந்தியா கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் சரி, அனைவரும் ஒருங்கிணைந்து இதற்கு எதிரான ஒரு போராட்டத்தை கட்டி அமைக்க வேண்டும். சும்மா பேப்பரில் விளம்பரம் கொடுப்பதாலேயோ அல்லது பேட்டி கொடுப்பதன் மூலமாகவோ இந்த பிரச்சனையை தீர்த்துவிட முடியாது. கண்டிப்பாக மக்களிடம் இதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியே தீர வேண்டும். அது தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுமைக்கும் ஏற்படுத்த வேண்டிய தேவையும் கட்டாயமும் எதிர்க்கட்சிகளுக்கும் முற்போக்கு அமைப்புகளுக்கும் முற்போக்கு பேசக்கூடிய தனிநபர்களுக்குமான ஒரு பொறுப்பாக மாறி இருக்கிறது. அந்த பொறுப்பை நாம் எல்லாம் சேர்ந்து அதை ஒரு கடமையாக எடுத்துக்கொண்டு அமுல்படுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்களிலிருந்து தான் என்னுடைய கருத்து சரியா தவறா என்பதை நான் ஒரு முடிவெடுக்க முடியும் என்பதால் உங்கள் கருத்துக்களை கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.